என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் அம்மா சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வரவழைக்கப் போகின்றேன். அவர் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகின்றார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் உன் அம்மா இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவழைக்கப் போகின்றேன். அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான். என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்தில் நாள்தோறும் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீயே ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். சில நாட்களாக நீ தனிமையில் தத்தளித்து வருகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், நீ நேசித்த ஒரு உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை. உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதேபோல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே, இதுவரை நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன், மீண்டும் என்னோடு வந்து விடுங்கள், இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் நீ மன்றாடி கேட்பாய் அல்லவா? அப்போதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு, இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கின்றேன், என்னை நீ பார்க்க வேண்டாம், நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி, அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்கு நூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள். ஆனால் தான் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அல்லவா? அவர்கள் செய்த துரோகங்களையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் பல இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டு இருந்தாய். அம்மா உனக்கு நான் அன்றே சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பி கொடுக்கின்றேன், நீ தைரியமாக இரு என்று சொன்னேன் அல்லவா? யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று நான் ஏற்கனவே உன்னிடத்தில் வாக்களித்திருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா, என்னை தேடி வருவார்களா, திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருந்தாய். விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய். உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம், அம்மா என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள், என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை, அவர்களை பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை. அந்த அளவிற்கு தினந்தோறும்
நாளும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு அம்மா சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், என் தங்க குழந்தையே, நீ எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இரு. உனக்கு அனைத்து விஷயத்தையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தருணத்தில் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது. அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா என் செல்லமே? தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை சிந்தித்து விட்டோமே, செய்து விட்டோமே என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது. அந்த அளவிற்கு அவர்களுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அது என்ன தெரியுமா? நீ எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன் நயவஞ்சகம் செய்து உன் வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து அவர்கள் உன்னை ஏமாற்றினார்களோ, துரோகங்களை செய்தார்களோ, உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. உனக்கு நடந்த துரோகத்தை செய்து அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகின்றார். அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வலியை அனுபவித்தாய் என்பதை அவர்கள் எல்லாம் உணர்வார்கள் அல்லவா? அந்த சூழ்நிலையில்தான் நான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும். நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தோம், இப்பொழுது நாம் யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நபரே நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே, நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து அங்கே அவர்கள் கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ மனதில் எத்தனை வலிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வலிகளை உன் உறவானது அங்கே அனுபவிக்கப் போகின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர்களுடைய கனவில் நான் சென்று பேசினேன். அது என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டுமென்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய். இதை என் குழந்தை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவதாக இல்லை. நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாவ விமோசனம் வேண்டுமென்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த அம்மா உன்னோடு அவர்களை சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன். நீ அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தையும் மட்டுமே அவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தை உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே பெருகப் போகின்றது. எதை நினைத்தும் கவலைப்படாதே என் அன்பு குழந்தைக்கு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம்
அன்பர்க்கு எரியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது. இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப்பொழுதும் உன்னுடைய கைகளிலேயே நீ வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும். என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது, மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய். என் தங்க குழந்தையே, நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை. எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள். பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது. அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டுமொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ
நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு நன்றாக பழக்கமுள்ளவர்கள், நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா? அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா? இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போலத்தான் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது? இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே. தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா? இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது. நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும், எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோறும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா? அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை. இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை. உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விலக்கி வைக்க முடியும். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இறை நம்பிக்கை. தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ பின்வாங்கி விடக்கூடாது. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்துதான் போகின்றது. என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது. ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும்? 1000 செய்வினைகளை இவர்கள் செய்துவிட்டு போகட்டும். 1000 கெட்ட விஷயங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும். ஆனால் என் குழந்தை, இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து சேரப்போகின்றது. ஒருவரை அழித்துவிட வேண்டும், ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. முற்பகலில் இவர்கள் செய்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் போல. துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றார்கள். என் பிள்ளையே, நீ அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். நீ எப்பொழுதும்
யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா? நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே. உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் என்றுமே துணையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு உன் அம்மா உன்னை வழிநடத்தி சென்று கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் ஒரு நொடியும் மறந்துவிடவே கூடாது.